அக்குறைகுட பகுதியில் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரின் மனைவி ஆகியோரின் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இரண்டாவது துப்பாக்கிதாரி மொனராகலை நக்கல பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார். பாழடைந்த வீடொன்றுக்குள் மறைந்திருந்த நிலையில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் மொனராகலை போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இரண்டாவது துப்பாக்கிதாரி முன்னாள் கடற்படை உறுப்பினர் ஆவார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தேக நபர் அவலாங்குட பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இந்த கொலை சம்பவத்துக்காக துப்பாக்கிகளை கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்களும் துப்பாக்கிகளை கொண்டு செல்வதற்காக ஏற்பாடுகளை செய்த நபரும் அண்மையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். தலங்கம அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கரந்தினிய சுத்தாவின் சில வழக்குகளுக்காக ஆஜராகியிருந்தமையும் தற்போது தெரியவந்துள்ளது.